ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குந்தன் ஸ்டோன் வச்சு ஹேர் ரப்பர் பேண்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எம்டிஎஃப் போர்டுக்கு பதிலாக ஷர்ட்டில் இருக்க அட்டையை யூஸ் பண்ண போகிறோம். ஹேர் பேண்ட் அட்டாச் இருக்கும் பதிலாக நம்ம வந்து நெட் கிளாத்தை கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். பிளாக் கலர் ஹேர் பேண்ட் எடுத்திருக்கேன். நம்ம எம்டிஎஃப் போர்டுக்கு பதிலாக நம்ம நார்மல் அட்டை இருக்குது இல்லைங்களா, நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்னா அதில் இருக்கும் இல்லைங்களா, அந்த அட்டை வந்து எடுத்துருக்கேன். நமக்கு தேவையான ஷேப்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குமே வந்து நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். B7000 க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் இருந்து ஸ்டோன் வச்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்டோனை சுற்றி வச்சுக்க போகிறோம். சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு இது ஃபுல்லாகவே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வைக்க பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு ஸ்டோன் இருக்குது. இப்போ இங்கே வச்சு முடிச்சுட்டு இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் இடையில கேப் இருக்கு இல்லைங்களா, இங்கேயுமே நம்ம வந்து ஒரு ஸ்டோன் வச்சுக்கணும். அவ்வளோதான், இதே மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். இந்த ஸ்டோனுக்கு இடையில் ஒரு ஸ்டோன், இங்கே ஒரு ஸ்டோன் வச்சுட்டு இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு ஸ்டோன். இப்போ இந்த ஸ்டோனுக்கு சென்டர் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு நம்ம காயாமல் இப்போ பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். இங்கேயுமே வந்து இங்கே ஹேர் பேண்டுக்கு நம்ம அந்த பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுவுமே வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள பீஸ் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த போர்டில் இதை வந்து நம்ம இந்த பேண்டு கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதோடைய பேக் சைடு பார்த்திங்கன்னா நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேட்சோடைய பேக் சைடு வேணும்னா நமக்கு என்ன கலர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வேணுமோ பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேண்டை அப்படி சென்டரில் வச்சுட்டு இந்த பேண்ட்லேயுமே வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணணும். கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டியிருக்கிறதுனால நமக்கு அந்த பேட்ச் வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கும். அதனால் கீழே வச்சுட்டு நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு இங்கேயுமே வந்து ஃபுல்லாக சைட்லலாம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆகட்டும். இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு டைமும் கொடுக்கணும். இப்படி வச்சிடணும். இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம், இது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிறதுக்கு நல்லா டைம் கொடுங்க. வெயிட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம துணி காய போடுற கிளிப்பை வந்து ரெண்டு சைடுமே போட்டு வச்சுக்கலாம். இந்த பேண்டோடைய பேக் சைடு பார்த்திங்கன்னா நெட் கிளாத் கட் பண்ணி நான் டபுள் லேயராக ஒட்டிட்டேன். ஃபைனலாக நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு மேட்சாக சென்டர் கிளிப்பும் ஹேர் பேண்டும் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.